வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கண்ண பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இந்து முன்னணி அமைப்புடைய நிறுவனர் திரு ராமகோபாலன் அவர்கள் இருக்கிறார். இன்று பல்வேறு விஷயங்கள் பற்றி அவரிடம் நம்ம கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சமீப காலமாக இந்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக இந்து முன்னணி, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக ஒரு பரவலான கருத்து எழுந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பல காரணம் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பரப்புறதுக்காக, பாதுகாக்க, வளர்க்க இந்து முன்னணி இயக்கங்கள், இந்து சார்பு இயக்கங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. யாருக்கு தேசியமும் தெய்வீகமும் பிடிக்காதோ, தேசியமும் தெய்வீகமும் வளர்ந்தால் தனக்கு ஆபத்து அல்லது கஷ்டம் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த காரியத்தை செய்கிறாங்க. சரி, இயல்பு தானே. இப்போ இதுக்கான இந்த நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கொலைகளுக்கும் ஒரே பொதுவான காரணம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட காரணங்கள் இது இருக்க வாய்ப்பில்லை நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது, எனக்கு ஒன்றும் யாராவது பிள்ளைங்கிட்ட வைத்து தொடர்பு இல்லை, நிலத்தகராறு ஒன்றும் இல்லை, யார்கிட்டையோ கடன் கொடுத்து அவன் எனக்கு திருப்பி கொடுக்கலங்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, உங்களுக்கு கிடையாது, யாருக்குமே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டவங்களில் எல்லாரையுமே நம்ம புதுமையான காரணம் சொல்லிடாமல் அதுக்கு தனிப்பட்ட விரோதங்களோட காரணமாக இருக்கலாம். தனிப்பட்ட விரோதம் என்ன இருக்க முடியும்? இது தனிப்பட்ட விரோதம்னு சொல்கிறது திசை திருப்புறது. நீங்கள் சொல்கிற தனிப்பட்ட விரோதம்னு யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க இந்த பிரச்சனையை திசை திருப்புறாங்க, பிரச்சனையினுடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ குறைக்கிறாங்க. அதே உங்கள் மேலே அந்த குற்றச்சாட்டு சொல்லலாம் இல்லையா? அதாவது நீங்கள் திசை திருப்பதற்காக தான் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீதான ஒரு குற்ற பார்வையை நீங்கள் திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அப்படி தான் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த நாட்டில் இஸ்லாம் அடியெடுத்து வச்ச நாள்லேருந்து பயங்கரமாக இருக்குது. யாராவது மறுக்க முடியும்னு மறுக்கட்டும். அதற்கு முன்னாடி இங்கே கொலை எதுவுமே நடந்ததே கிடையாது. கொலை உள்ள நடக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மாத்திரம் தாக்கப்படுறது நடக்கல. இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கிற கேள்வி எங்கே வந்தது? எப்பயுமே யார் தாக்கப்பட்டாலும் ஒரு மனிதர் தாக்கப்படுறார், ஒரு மனிதர் காரணமாக இருக்கார். நீங்கள் ரொம்ப நல்ல மனசு, உங்களுக்கு வெள்ள மனசு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மனுஷன் தாக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட மனுஷன் தாக்கல, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி தாக்குறாங்க. குறிப்பிட்ட ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் தெய்வீகமும் தேசியமும் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் கொண்டாட்டம். இப்போ நீங்கள் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட ஆடிட்டர் ரமேஷ் ஒரு தீவிரமான ஒரு இந்து ஆதரவாளர் அறியப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு மிதவாதியாக செயல்பட்டவர். அவரையும் ஏன் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு முடிவு வர்றீங்க? மிதவாதி கூட இருக்கக்கூடாதுங்கிறான், இந்து விரோதியாக இருக்கணும். நான் அந்த NDTV டைம்ஸ் நோ சீன் என்ன பார்த்துட்டே இருக்கேன் தினம். அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் கூட தாங்க முடியாது. ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டால் உடனே கொலை பண்ணுவோம். நேற்றுக்கு ராமேஸ்வரத்தில் 2 பேர் மேலே கல் தெளிச்சிருக்கான். அந்த 2 பேரும் பண்ண தப்பு என்ன? ரமேஷை கொலை பண்ணதை கண்டித்து நடந்த கூட்டத்தில் பங்கு எடுத்திருக்காங்க, பேசலை. இந்த ஆள் தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்துருக்காங்க. என்ன அவசியம் இருக்குது? இந்துக்கள் தாக்கப்படுறாங்க, ஏன் தாக்கப்படுறாங்கன்னு கேட்குறது தெரியுதப்பா. அது கூட உரிமை இல்லை எங்களுக்கு. அடித்து அழக்கூடாதா? நாங்கள் ஒப்பாரி வைக்கக்கூடாதா? இது நாங்கள் பண்ணிட்டோம். நீங்கள் அடித்தா அழக்கூடாதான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக அழலாம். என்னுடைய குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய வீட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னார் தான் பண்ணான்னு சொல்லி அழும்போது அவங்க பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது இல்லையா? நான் பண்ணலன்னு சொல்கிறேன், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலையே, நீங்கள் இஸ்லாம் சொல்லலையே. அப்படி சொல்லிருந்தேன்னா நான் என்ன சொல்லாதேன்னு மாத்திரம் சொல்லிருந்தேன்னா பரவாயில்லை. அது சொன்னதுக்காக அடித்தான்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ராமநாதபுரத்தில் அவன் வேடிக்கை பார்த்தா அந்த கூட்டத்துக்கு போயிருந்தான். ரமேஷை படுகொலை பண்ணது கூட்டத்தை, அந்த கண்டன கூட்டத்துக்கு போயிருந்தான். அவன் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு அந்த மென்டாலிட்டிலாம் தெரியும், எப்படி அந்த அக்ரெசர் மென்டாலிட்டி இருக்குன்றது தெரியும். ஆனால் நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது, நான் சொல்லலாம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடிட்டர் ரமேஷ் கொலையோ அல்லது வெள்ளையப்பன் கொலையோ விசாரிக்க வேண்டாம் சொல்ல, நிச்சயமாக விசாரித்து நடவடிக்கை எடுங்க, கடுமையான கண்டிங்க, தண்டிங்க, என்ன நடவடிக்கை எடுங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக்லேருந்து தமுமுகலேருந்து மனிதநேய மக்கள் கட்சியில் எல்லா கட்சிகளுடைய அறிவிப்பும் அறிக்கையும் அப்படி தான் இருக்குது. நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னோ எடுக்க வேண்டாம் சொல்ல முடியாது. அதனால் எடுக்க வேண்டாம் சொல்ல முடியுமா? முஸ்லீமான நடவடிக்கை எடுக்காமல் சொல்ல முடியுமா? நீ அது சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸாலஜியெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த இதுவரையில் ஏதோ கொலைகளில் ஈடுபட்டிருக்கான் இந்த பாட்சா, கொலையில் ஈடுபட்டோம் அத்தனை மாதிரியும் எங்கள் மாத்திரம் விளைக்கன்னு சொல்ல வேண்டியதான். நீ யார் வன்முறையில் ஈடுபட்டானோ, யார் கொலையில் ஈடுபட்டானோ
அவங்கெல்லாம் முஸ்லீமே இல்லை, எங்கள் மதத்தை சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு ஆள் அப்படி பண்ணியிருக்கியா நீ? நான் கேட்க மாட்டேன்னா. அதனால் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழகிற மாதிரி அழு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாடகம் நடந்துட்டுருக்கு. இந்துக்கள்லையும் கூட வன்முறையில் ஈடுபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்துங்கிற காரணத்துக்காக இல்லை, ஏதோ ஒரு கொலை பண்ணுறாங்க ஜாதிக்காக பிரச்சனைக்காக. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஜாதி பிரச்சனை பண்ணிடுறீங்களா, இல்லாட்டி மத பிரச்சனை பண்ணிடுறீங்களா, நீங்கள் இந்து கிடையாதுன்னு சொல்லிடுறீங்களா? நான் அந்த உரிமை இல்லையா எனக்கு சார்? ஹிந்து மதத்தில் ஒரு ஆளை என்ன விலைக்கு வைக்கிறதுக்கு உனக்கு உரிமை கொடுக்குறேன்னு சொன்னால் அடுத்த நாள் விலைக்கு வைக்கிறேன். ஜவாஹிருல்லாக்கு அந்த உரிமை இருக்கான்னு? ஜமாத்துக்கு இருக்கு. ஜவஹர்லால் இல்லைன்னு சொல்லட்டும். எங்கள் மதத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் மத பிரச்சனை பண்ண மாட்டோம், அப்படி பண்ண முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்லு நீ. நான் சொல்கிறேன், உனக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்துக்கள் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை யாரும் மறுக்க போகிறதில்ல, எதிர்க்க போகிறதில்ல. ஆனால் முஸ்லீம்கள் தான் கொலை செய்கிறாங்க, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது தான் அவங்க டிஃபென்சிவாக பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. டிஃபென்ஸ் சொல்லி தான் தீரணும், சொல்ல இருக்க முடியாதே. சொல்லி தான் தீர வேண்டியிருக்குன்னா வேறு வழி இல்லையே நீ. ஆனால் அது நல்லது இல்லைன்னு மாத்திரம் சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணிட்டு நல்லது இல்லை. தொடர்ந்து பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன், படித்தா உங்களுக்கு தலை சுற்றும், அதனால் நான் படிக்கலை. வீரகணேஷ் 89 கோயம்புத்தூரில் கொல்லப்பட்டார். நாகராஜன் திண்டுக்கல்லில் கொலை பண்ணப்பட்டார். வீரசிவா கோயம்புத்தூரில் கொலை பண்ணப்பட்டார். கண்ணுதல் சென்னையில் கொல்லப்பட்டார். அப்படி படித்து இது படித்தேன்னா உங்களுக்கு தலை சுற்றும், அதனால் நான் படிக்கலை. இல்லை, எல்லாத்துக்குமே முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் காரணம். முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் அப்போ சொல்கிறேன், என் பேர் ராமகோபால்னா பொய்யான பேர். என் பேர் ரஹமத்துல்லா. நான் ரஹமத்துல்லான்னு இருந்து நான் கட்டுவேர் முஸ்லீம் சமுதாயத்துக்கு வருங்க, நான் ராமகோபால்னு பேர் வச்சுருக்கேன். சொல்லட்டுமா? சந்தோஷமாக இருக்குமா உங்களுக்கு? யாரெல்லாம் இதெல்லாம் கொல்லப்பட்டாங்களோ, யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காங்களோ அத்தனை பேர் ஹிந்து தான். அவன் முஸ்லீம் பேரை சும்மா மாற்றி வச்சுருக்கான். முஸ்லீம் தான் ஹிந்து பேரில் இதை பண்ணுறான், அப்படி சந்தோஷமாக இருக்குமா? இல்லை, அதே மாதிரி இந்து தீவிரவாதிகள் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வந்து இந்து தீவிரவாதம் சொன்னதுக்கு உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டேக்கு எல்லாரும் ஒரு உலகம் நாடு பூரா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. அவர் வந்து இந்து தீவிரவாதம் சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் எல்லாருமே முஸ்லீம் தீவிரவாதம் சொல்லுவீங்க. சார், அவர் பொறுப்பில் இருக்கிறவர், அவருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு அனாமதயம், சும்மா யாரும் பெரிய ரோட்டில் கிடக்கிறவன். அவர் தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் இப்படி சொல்லிட்டா அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்க முடியும்? அதையும் பிஜேபி தவிர யார் கண்டிச்சிருக்கான்? யாராக கண்டிச்சாங்களா? நடுமையாக இருக்க யாராக கண்டிச்சாங்களா? நல்ல வேளை இந்த வெள்ளைப்பன் படுகொலையில் யாரும் வாய் திறக்கலை, ஒரு கட்சிக்காரனும் வாய் திறக்கலை. இப்போது ரமேஷ் கொலைக்கு ராமதாஸ் உட்பட எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. திருமாவளவன் கண்டிச்சிருக்காங்க. இது என்ன? இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுது. ப்ராப்ளம் பெருசாகிட்டுது, ஆல் இண்டியா இஷ்யூ ஆகிட்டுது, இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் தான் வருத்தமா? வெள்ளையப்பன் படுகொலை வந்து தீவிரமாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படலை, ஏதோ ஒன்றையாவது பண்ணுறாங்களே, நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு வருத்தம் இல்லை. எல்லாம் இங்கே அறிக்கை விட்டால் அவன் உயிரோடு வந்துட்டு போகிறானா? அறிக்கை வில்லைங்கிறதுக்காக மறுபடியும் மூச்சு அடிக்கடி செத்து போடுறானா? ஒன்றும் கிடையாது. நீ அறிக்கை விட்டால் நீ மனுஷன், அறிக்கை வில்லைன்னா உன்னுடைய மனுஷத்தனத்துக்கு சந்தேகம் வருது. இந்த வெள்ளையப்பன் படுகொலைக்கும் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலைக்கும் பிறகு வந்து தமிழக அரசு வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சிருக்கு. அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தமிழக முதல்வரும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அரசுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லையா? திருப்தி அளிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ திருப்தி அளிக்கலான்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கிறதே கவலை. நான் என்ன சொல்கிறேங்கிறது நான் பதிவு பண்ணிடுறேன், நீங்கள் வியாக்கியானம் நீங்கள் பண்ணிங்க. திருப்தி அளிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது ஆமாம், திருப்தி. நேற்றுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நேற்றுக்கு தான் ஒரு 42 பேருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அவனை திருடன் உழவு விட்டுட்டு குடும்பத்துக்காரனெல்லாம் நான் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு என்ன அர்த்தம்? அது இருந்தாலும் ஏதோ நல்ல எண்ணத்தோடு பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்ப விரும்புகிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா, இவங்களுக்குலாம் மிரட்டல் இருந்தது, பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு. பாதுகாப்பு கொடுத்தா திருடனை விட்டுட்டு இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, நீங்களே மாற்றி சொல்கிறீங்க. அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இல்லை, இது ரெண்டுக்கும் மீடியம் ஒன்று, வயா மீடியம் ஒன்று இருக்குது. ஒன்று, யாரெல்லாம் இந்த மாதிரி கொலைகளில் ஈடுபடக்கூடிய ரெக்கார்டு உள்ளவங்க இருக்காங்களோ, ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், பிடிச்சி உள்ளவையே. இந்துக்களை தொடக்கூடாதுன்னு சொல்லலை, நீ பண்ணுவே. இத்தனை கொலை பண்ணியிருக்கான் மதத்துக்காக. ஜெயிலில் இருக்கிற நிறைய பேர் இந்துவாக தான் இருக்க முடியும். நாட்டில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் இந்து தான், அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் அதைத்தான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது, ஹிந்துங்கிற காரணத்துக்காக, முஸ்லீம்ங்கிற காரணத்துக்காக நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற யாராக இருந்தாங்கன்னா பிடிச்சி உள்ள வச்சிருவோம். இப்போ ஆடிட்டர் ரமேஷும் வெள்ளையப்பனும் ஹிந்து அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்க. எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க?
எனக்கு அந்த ஊரில் அந்த குடும்பத்தை பற்றி தெரியும், அந்த ஊரை பற்றி தெரியும். அந்த ஆதாரத்தை சொல்கிறேன். என்ன ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நாளைக்கு வெளியில் வர சமயத்தில் சொல்லுவேன். எல்லா ஆதாரத்தையும் இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த விசாரணைக்கு குந்தகை ஏற்பட்டுரும். சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னக்கூடிய லிஸ்ட்லேயும் பெரிய லிஸ்ட்லேயும் நீங்கள் கையில் வச்சுக்கூடிய பெரிய லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தனிப்பட்ட கொலைகள் கிடையாது. எல்லாமே வந்து இந்து என்பதற்காக கொல்லப்பட்ட விஷயம் தான். ஆமாம். இப்போ காவல்துறை வந்து அதில் நடவடிக்கை எடுக்கலையா, விசாரணை நடக்கலையா, வழக்கு நடக்கலையா, யாருமே கைது செய்யப்படலையா? நீங்கள் சொன்ன பாஷா வெளியில் தான் உழவிட்டு இருக்கிறாரா? பாஷா இல்லை, பாஷா உள்ள இருக்கான். வேறு பல கொலைகளில் சம்மந்தப்பட்டிருக்கான். அட்வானி என்ன பண்ணார்? கோயம்புத்தூரில் அட்வானி வர வழியில் கொண்டு எதுக்காக வைக்கணும்? இது யார் கேட்டாங்க? நான் கோவப்படக்கூடாது அதுக்குல. அதனால் அட்வானி மாதிரி ஒருத்தரையே கொலை பண்ணுறதுக்காக 14 இடங்களில் கொண்டு வைக்கிறான்னு சொன்னால் என்ன அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன எண்ணம், என்ன திமிரு? யார் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க? யாரோ தைரியம் கொடுக்காத பண்ண முடியுமா? யாராவது நான் அப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். பாகிஸ்தான் பிரதமர் வர சமயத்தில் வழியிலலாம் கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வைக்க முடியாது. ஏன்னா நம்ம போலீஸ் எல்லாம் நம்ம நியாயமான போலீஸ். ஹிந்துக்கள் பிடிச்சி கொண்டு வச்சுருவான். இப்போ உங்களுக்கெல்லாம் ஆயுதம் வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த லைசன்ஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த ஆயுதம் 364 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போகிறது. என் பேரில் நான் வாங்கி 55,000 ரூபா 50,000 கொடுத்து வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் படைக்கிறதுக்கு நான் அதுக்கு ஆயுதம் வச்சுக்கணும். ஆயுதம் வச்சுக்க ஆரம்பித்தாலும் குழத்தணும். நான் ராஜா மாதிரி போவேன், தனியாக போவேன். நான் இருக்கிறது சுதந்திர நாடாக இருந்தால் நான் தைரியமாக வெளியில் போக முடியணும். இந்த ஊரில் எப்படி முஸ்லீம் ஆண்களும் பெண்களும் தைரியமாக போகிறாங்களோ அது மாதிரி போக முடியணும். நான் போக முடியணும். அதுக்குள்ளே சூழ்நிலை உண்டாக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வரைபடத்தை ஒளியிட்டு இந்த ஆள் வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேறு 3 முஸ்லீம் படத்தை காட்டி எல்லா பேருந்துகளையும் நிறுத்தி இவங்களுக்கு இல்லாமல் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால எங்களுடைய சமுதாயம் வந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் பார்க்கப்படுது அப்படின்றாங்க. பார்லிமெண்ட்டில் தாக்கினவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. என்ன பர்வர்ஷன், என்ன பயிற்சி முடிச்சாதுன்னு புரியல எனக்கு. இல்லை, பார்லிமெண்ட்டை தாக்கணும்னாகட்டும், மும்பையில் தாக்கணும் நடத்தினாகட்டும் சட்டப்படி விசாரிக்கப்பட்டு தூக்குதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைவேற்றப்பட்ட போது அதுக்கு என்ன பெரிய கூச்சப்பட்டாங்க? ஆமாம், நியாயம்தான் சொல்லியா? அந்த ஜவான்ஸ் இது மெமோரியல் வச்சுருக்காங்க. அந்த மெமோரியல் எத்தனை எதுக்காக உடைக்கலாங்க மும்பையில்? எந்த நாட்டை டார்கெட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இந்த நாட்டில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்குது. ஓட்டு வேணும் எனக்கு, நாடு எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் நடக்க முடியுது. நீங்கள் முதல்ல குறிப்பிடும்போது சொன்னீங்க மாதிரி தேசபக்தியும் தெய்வமும் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தேசபக்தி வந்து உங்களை மாதிரி இந்து இயக்கங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, சாமானியர்களுக்கு இல்லையா? இந்து இயக்கங்களுக்கு சொல்கிறேன், இந்துக்களுக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் இதை பண்ணுறோம், நாங்கள் இதை பரப்புகிறோம், பாதுகாக்கிறோம், வளர்க்குறோம். இது சாதாரணமான மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு ஏக ஆரணி தேவையே இல்லையே. இந்துக்களுக்கு ஏற்கனவே தேசபக்தி தேவபக்தி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தேவபக்தி இருக்குது, ஆனால் தேசபக்தி வரலையே. அதனால் அது வராதனால தேசபக்தி உண்டாக்குறதுக்காக என்னென்ன வழிகள் முடியுமோ நான் ஒரு அணில் மாதிரி பண்ணியிருக்கேன். அது பிடிக்கலன்னா அதுக்கு பெரிய கோபம் வந்துன்னா. நேற்றுக்கு ஒரு பூக்காரி திருவள்ளிக்கணியில் ஒரு 60 சைக்கிள் கொண்டு வச்சுருக்கோம், மோட்டர் சைக்கிள் கொண்டு வச்சுருக்கான். சைக்கிள் வச்சோடனே ஏன்ப்பா இங்கே வைக்கிறதுன்னு கடுத்து அவளை அடிச்சிட்டோம். இல்லை, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரணமாக ஒவ்வொரு இடங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம இந்த நாட்டில் யார் போனாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு மோட்டிவ் கற்பிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி ஒரு இயல்பான சுமூகமான நிலைமை இருக்க முடியும்? நான் சுமூகமாக வேணும்னு நான் சொல்கிறேன், நீ சொல்லணுமே. குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் குறைக்கிற நாய் கடிக்காதுங்கிற பழமொழி எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியுமா? அப்படின்னு நான் சொன்னால் நாயின்னு சொல்கிறேன்னு கேட்பாங்க. அவர் ஒரு நாய்க்குட்டின்னு மோதி சொன்னதுக்காக, மோதி பெரிய ஆள், அவர் சொன்னதுக்காக எல்லோரும் மொயின்னு பிடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு பப்ளிசிட்டி ஆகிடுச்சு. இதெல்லாம் தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து மதத்தை வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டோமோங்கிற ஒரு சந்தேகம் இல்லையா? மதம் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். எனக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கோ அதை நான் இருப்பேன், உங்களுக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இதை அரசியலாக்கும் போது பொதுவாகவே மதம் பிடிச்சிருச்சுங்கிற ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இல்லையா? இந்த மதம் பிடிச்சிருக்குங்கிற வார்த்தை தப்பான உச்சரிப்பு. மதம் வேறு, மதம் வேறு. மதம் யானைக்கு பிடிக்கும், மதம்ங்கிறது கருத்து, உன்னுடைய ஃபிலாசபி. மதம் வேறு, மதம் வேறு. தமிழில் ரெண்டுக்கும் ஒரே எழுத்து தான். அதனால் கருணாநிதி எல்லாம் அதை வச்சு விளையாடுவாங்க. இது மதம் பிடிக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நீ சொல்லிட்டு போயேன், எனக்கு என்ன, நான் பாதிக்கல, நான் அரட்டிக்கலை. எனக்கு உங்களுக்கு உச்சரிப்பு போராட்டம் தமிழர்களுக்கோ பொதுவாக இந்துக்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ அரசியல் தனியாகவும்
நீங்கள் சொன்ன மதம் தனியாகவும் இருக்க வேண்டாமா? ரெண்டையும் ஒருமைப்படுத்தி பார்க்குறது சரியான விஷயமா? நான் தயாராக இருக்கேன். அவங்க தயாராக இருக்காங்களா? அரசியலில் மதம் கலக்கக்கூடாது. சரி, மதங்களுக்காக இருக்க முடியுமா உங்களால்? உதாரணமாக பொன் ராதாகிருஷ்ணன் எலெக்ஷன் நிற்கிறார் நாகர்கோவிலில். அந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கார், ஒரு லேபரட்டரி வச்சுருக்கார். அதில் கிறிஸ்தவ பெண்கள் நர்ஸாக இருக்கிறாங்க, லேபரட்டரி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டால் சர்ச்செல்லாம் அடிச்சிடுவார், பைபிள்லாம் கொளுத்திடுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் பாதிரியார் சொன்னார். அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலைன்னு அந்த பொண்ணு வேலை செய்கிற பொண்ணு முதலாளிட்டு கேட்குது. இதெல்லாம் இந்த மாதிரி பேச முடியுமா? முஸ்லீம்கள் பேசலாம், சர்ச்சில் மசூதி பேசலாம், கிறிஸ்தவங்க சர்ச்சில் பேசலாம், இந்துக்கள் எங்கே பேச முடியும்? கோயிலுங்க கையில் இருக்கா? நாங்கள் கோயிலில் பேச முடியுமா? இது எல்லாத்தையும் ஹிந்துக்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இடமே இல்லையே. அதாவது கோயிலில் சாமி கும்பிட்றது கட்டணம் வாங்கக்கூடாது, மசூதியில் சர்ச்சில் வாங்கலை, நாடு முழுக்க எங்கேயும் வாங்குறதில்லை, தமிழ்நாட்டில் மாதிரி எங்கேயும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்திட்டுருக்கோம். ரெண்டாவது, மசூதி சொத்து முஸ்லீம்கள்ட்ட இருக்குது, சர்ச் சொத்து கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்குது. ஹிந்து கோவில் சொத்தில் அரசாங்கம் ஏன் தலையிடணும்? அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னா, கோவிலில் ஊழல் மறைஞ்சு போச்சு, அதனால நான் பண்ணுறேன்னு சொன்னேன். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள், ஒரே ஒத்த டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள். இல்லை, கவர்மெண்ட் நடக்கிற ஊழலும் கோயில் நடக்கிற ஊழலும் ஒன்றாயிடுமா? இல்லை, ஒன்றாகாது. இருந்தாலும் நான் கேட்குறேன், அப்படி இருந்ததுன்னா இப்போ அந்த கோயிலில் நடக்கிற ஊழலுக்காக அரசாங்கம் எடுத்துக்கின்னா, இந்த அரசாங்கத்தில் நடக்கிற ஊழலுக்காக சைனாக்காரனை பிடிச்சிடலாமா தேசத்தை? அதுதான் நான் ஊழல்னா ஊழல் தானே, எங்கே நடந்தாலும் ஊழல் தான். இல்லை, அரசாங்கம் பண்ணும்போது அதை பற்றி நீங்கள் விமர்சிக்க முடியும், வழக்கு தொடுக்க முடியும், விசாரணை நடத்த முடியும். ஆனால் தனிநபர் ஒரு தற்காராவோ ஒரு அறக்கட்டளை தலைவராகவோ இருக்கும்போது அவர்கள் பண்ணக்கூடிய ஊழலுக்கு வந்து எந்த கணக்கு வழக்கும் இருக்க முடியாது. அதனால தானே அதை தலையிடுறாங்க. கணக்கு இருக்குது, வழக்கு இல்லை. இல்லை, நீங்கள் சொன்ன அந்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான சுயநலம் இல்லாத தக்கார்கள்லாம் வந்து 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ அப்படி இருக்கிறாங்களா? இல்லை. அதனால தானே அரசாங்கம் தலையிட வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லை. நீ இப்போ கட்சிக்காரனை போடுறியே, கட்சிக்காரனே பிளேட்டண்ட்டாக போடுறிய. எப்படி போடுற? நீ எப்படி உனக்கு அதிகாரம் கொடுத்தா? நீங்கள் இந்து, கட்சிக்காரர் இந்து கிடையாதா? நீ ஹிந்துவாக இருந்து வந்தேன்னா ஒத்துக்கல. ஒரு புது கவிதை எழுதினா ஒருத்தன், நாங்கள் நாத்திகர்கள் ஆனால் அறங்காவலர்கள், எனவே உண்டியல் பெட்டிலோடு நின்று விடுவோம். ஒரு புது கவிதை. அவங்களுக்கு ரூபாயோடு முடிஞ்சு போச்சு. எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத பற்றி இப்போ தவிர வைது கவலை இல்லை. அரசாங்கம் அறவே கூடாதுன்னு சொல்ல. இப்போ கோயில் நிலம் கிட்டத்தட்ட 4,65,000 ஹெக்டேர் பூமி இருக்குது. அதெல்லாம் மீட்கணும்னு சொன்னால் தனியார் மீட்க முடியாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகணும், எக்ஸபிஷியோ ஆஃபீஸர் இருக்கட்டும். மீதியெல்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், மடாதிபதிகள், ஹிந்து இயக்க பிரதிநிதிகள், இவங்களை வச்சு ஒரு கமிட்டி போடு. ஒவ்வொரு கோயிலையும் எவ்வளோ பாக்கி இருக்குங்கிறது போர்டு எழுதி போடு. இப்படி நான் சொல்லிகிட்டே இருந்ததுனால ஒரு போர்டு வச்சுட்டார். ஆரம்பேற்பன் காலத்தில் கண்ணுக்கு தெரியாதபடி ஒரு எழுத்து எழுதி ஒரு 20 அடி உயரத்துக்கு மேலே வச்சுட்டார். போர்டு வச்சுட்டேன். என்ன சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பூத கண்ணை கொடுத்துருங்க. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அறநிலையத்துறை நீங்கள் சொன்ன மாதிரி தினந்தோறும் செய்தித்தாள்களில் வந்து செய்தி வந்துகிட்டு இருக்கு. அங்கேருந்து இவ்வளோ கோடி மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டது, இங்கேருந்து இவ்வளோ கோடி நிலம். சென்னையிலேயே பல இடங்களில், முக்கியமான இடங்களில் வந்து கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அறநிலையத்துறை செஞ்சுட்டு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி போர்டு போடாமல் பக்தருடைய பார்வையில் பட முடியாது, நேருக்கு நேராக வைக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் நிறைவேறி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ என் கோரிக்கை நிறைவேறினா சந்தோஷப்படுறது முதலாளர் தான். ஆனால் எவ்வளோ மீட்கப்படணும், எவ்வளோ மீட்டிருக்காங்க? மீட்கணுங்கிற உறுதி இருக்கா? அதாவது ஒரு குறிப்பிட்ட கோஷ்டி, அவங்களுக்கு பிடிக்காத கோஷ்டி இருக்குது, அவங்கள வந்து தூக்கிட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இந்த ஒட்டகத்து மேலே நிறைய மூட்டை ஏற்றிட்டு, பலு ஏற்றிட்டு ஒரு வைக்கல் கள்ளி போடுற மாதிரி போட்டிருக்காங்க. சந்தோஷம். அதான் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய மதத்துக்கு புண்படும்படியான ஏதாவது விஷயம் வந்தால் அவங்க ஒட்டுமொத்தமாக திரள்றாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் வந்து இந்து மதத்துக்கு ஒரு இழுக்கு நேருது, இல்லாட்டி கோயிலுக்கு ஒரு இழப்பு நேருது அப்படின்னா இந்துக்கள் ஒன்றா திரள்றீங்களா? திரளன்னு சொல்றீங்களா? இல்லை, நீங்கள் தான் கோரிக்கை கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் தனி மனிதன் நான் சொல்கிறது, அது திரண்டு வந்தேன்னா இவனு வகுப்பாதி ஆகிட்டான்னு சொல்கிறீங்க. இந்த ப்ரெஸ்ஸில் அவங்களுக்கு ஒரு பயஸ் இருக்குது. அதாவது இந்த
செக்யூரிசம்னு வார்த்தையை போட்டு எல்லாரையும் வாயடைச்சு பார்க்குறாங்க. இன்றைக்கி 2G ஸ்பெக்ட்ரத்தை விட அதிகமான ஊழல் நடந்திருக்கிறது அறநிலையத்துறை தான். இந்த தரிசனத்துக்காக டிக்கெட் போடுறாங்களே, டிக்கெட் டூப்ளிகேட் வச்சுருக்கா சார், டிக்கெட் டூப்ளிகேட். கோயிலுக்காக அரிசி வாங்குகிறோம், பருப்பு வாங்குகிறோம், அதெல்லாம் ஈவோ வீட்டுக்கு போகிறது. பெரும்பாலான 1-2 பேர் எக்ஸப்ஷன் இருக்கலாம். நான் பார்த்துற பெஸ்ட்டு கோயில் பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டியில் 5 குடும்பங்களோ 8 குடும்பங்களோ இருக்குது. அந்த 8 குடும்பம் மாறி மாறி வந்தாகணும். அவங்க நேரில் வந்து அன்னையெல்லாம் பார்த்தாகணும். 2வது, கோவிலுக்கு இவ்வளவு செலவுன்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு அரிசி, இவ்வளவு பருப்பு, இவ்வளவு பூ, இவ்வளவு பழம், இவ்வளவு அர்ச்சனை சமாச்சாரம் பொருளாக வச்சுட்டதுனால ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சாலும் கூட கோயிலில் படித்தனம் சரியாக இருந்தது. நீங்கள் வந்து இந்து முன்னணிங்கிற ஒரு இயக்கம் வந்து இந்துக்களுக்காக தீவிரமாக போராடிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் உங்களுடைய இயக்கத்துலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போய் துண்டு துண்டாக சிதறி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்து மக்கள் கட்சி ஆகட்டும், அனுமன் சேனா ஆகட்டும், அங்கங்கே அந்த ஒரு விநாயக முரளி, அங்கங்கே நிறைய பேர் வந்து சிறுசனை பண்ணாங்க. ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியதுங்க வலுப்பட்டு இன்னும் பெரிய பெரிய இயக்கமாக மாறுறதை தாண்டி மேலும் சிதறுண்டே போகிறது வந்து ஒரு தலைமையில் சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குமா? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு எல்லாருக்கும் பொருந்தும். உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல தலைமையை, ஒரு 2ஆம் கட்ட தலைமை அடையாளம் காண தவறிட்டீங்களா? தவறவே இல்லை, அடையாளம் காட்டுறேன். அடையாளம் காட்டுறதுங்கிறது ஹிந்து முன்னணி ஒரு மானோலித்திக் ஆர்கனைசேஷன். ஹிந்து முன்னணி ஒரு மக்கள் இயக்கம். ஹிந்து முன்னணி நடத்துகிறது ஒரு தலைவன் இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1500 தலைவர்கள் இருக்காங்க. கிராஸ் ரூட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் தலைவர்கள் தான். எனக்கு வேண்டி 20,000 தலைவர்கள், 20,000 பஞ்சாயத்துக்கு 20,000 தலைவர்கள் வேணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க வரும்போது வரட்டும். ஹிந்து முன்னணி ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி இல்லை. இப்போ நீங்கள் இந்து இயக்கங்கள் இப்போ பிரிஞ்சு கிடக்கிற இயக்கங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு ஏன் ஒரு முயற்சி பண்ணக்கூடாது? எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் வலுப்பெறும். என் கோரிக்கை நியாயமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டீங்க. நியாயமாக இருந்தால் தானே அவங்க எழுதி விட்டு. இந்த ஒற்றுமை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? ஒற்றுமை தேவையில்லை. நான் ஒற்றுமை வேணும்னு சொல்கிறேன். யாராவது பிரிஞ்சு போய் நான் வந்து தனியாக இயக்கம் நடத்துகிறேன், எனக்கும் தனி திறமை இருக்குதுன்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். இது வந்து டபுள் பேரல் கன். 4 மணி நேரம் தாக்கு, 10 இயக்கம் வச்சுக்கோ, எல்லாம் பண்ணு. நான் எதுக்கு என்ன தவிர யாரும் இருக்கக்கூடாது இதுக்காக சொல்லணும்? இல்லை, எல்லாரும் ஒருமித்த குரல் இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து ஒரு சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து 10,000 பேர் 1,00,000 பேர் தள்ளுறாங்க. நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா எத்தனை பேர் தள்ளுறாங்க? நானும் முஸ்லீம் மாதிரி கிறிஸ்தவ மாதிரி சர்ச்சில் மசூதியில் கண்டிப்பாக வந்தே தீரணுங்கிற நிலைமை, கோயிலுக்கு வரணும்னு ஆயிருந்ததுன்னா நானும் பண்ணுவேன். அப்படி கிடையாது. இன்றைக்கி இந்துக்களுக்கு கோயிலில் ஒன்றா வந்தாங்கன்னு கட்டாயம் இல்லை. கோயிலுக்கு வரலாம், வராது இருக்கலாம், வீட்லேயும் பூஜை பண்ணலாம், வெளியிலையும் பூஜை பண்ணலாம். சுவாமி மனசுக்குள்ளே இருக்கார், அதெல்லாம் பூஜை பண்ணாதே இருக்கலாம். அப்படி இந்து மதம் கொடுத்துருக்க சுதந்திரத்தினால இந்த குழப்பங்கள்லாம் வரத்தான் வரும். குழப்பம் இல்லை. இது பாவாத்வைத்தம் பிரகிருவீத கிரியாத்வைத்தம் நகரேத் அப்படின்னு ஒவ்வொரு வாக்கியமே இருக்குது. எல்லாரையும் ஒரே மாதிரி கட்டாயப்படுத்தாது. அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய அப்ரோச் வேறையாக இருக்கலாம், மைண்ட் உண்டாக போதும். இது சுதந்திரமான மதம். அந்த சுதந்திரமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கு. எப்போது கட்டாயப்படுத்தியிருந்தோம்னா இப்படித்தான் தொழில் நடத்தணும்னு சொல்லுவேன். சங்கராச்சாரிய அற்புதம் வச்சுருக்காரு. மாபெரியவங்க எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கு. அந்த சுதந்திரத்தினால தான் இப்போ கெட்டு போயிருக்கோன்னு கூட சொல்கிறாங்க வேறு. நான் அப்படி நினைக்கல. இல்லை, இப்போ இந்துக்களுடைய நலனுக்கு விரோதமாக இந்த நாட்டில் என்ன நடக்குது? நீங்கள் ஏன் இந்துக்களுக்காக ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறோம் இந்துக்கள், நீங்கள் வந்து இந்துக்களுக்கு என்ன குறை? வந்து சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்கன்னா அதில் ஒரு அடிப்படை இருக்குது. இந்துக்களுக்கு இங்கே என்ன கேடு விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்துக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இப்போ கேட்டிங்களே அருமையான கேள்வி. ஒன்று, இந்துக்கள் மதமாற்றப்படுறாங்க. 2வது, குடும்ப கட்டுப்பாடு இந்துக்களுக்கு மட்டும்தான் நடந்துட்டுருக்கு, மற்ற மதத்துக்கு நடக்கலை. 3வது, பள்ளிக்கூடம் கல்லூரி தொடங்கிறதுக்கு மற்ற மதத்தினருக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் இந்துக்களுக்கு கொடுக்கப்படல. அவன் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட்டான், இத்தனை ஏக்கர் பூமி வேணும், இத்தனை ஏக்கர் கட்டணம் வேணும், அது வேணும், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டுருக்காங்க அதை. அதனால் அவங்களுக்கு அது ஹரிஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளோடு கிடைக்கல. இப்போ அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லாம் வந்து இல்லை. அதுக்கு பிறகு ஹிந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் கூட ஹிந்துக்களுக்கு கிடைக்கல. சிறுபான்மையினருக்கு கிடைக்கக்கூடிய சலுகை, எல்லா சலுகையும் சிறுபான்மைக்கு தள்ளி விட்டாங்க. அங்கே தான் வடிகால்.
சிறுபான்மை இருக்க வேண்டியதான், சிறுபான்மை செலவு கொடுக்க வேண்டியதான். ஆனால் உலகத்தில் எங்கேயாவது அந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களை புறக்கணிச்சுட்டு சிறுபான்மையை அப்பீஸ் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. 69% சிறுபான்மை கொடுக்கப்பட்டிருக்கா? 69% கொடுத்துட்டாங்களா? நிம்மதியாக போச்சு. இல்லை, 3% தான் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய சரி கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 66% வந்து இந்துக்கள் தானே வச்சுருக்காங்க. இந்துக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள், இந்துக்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்துக்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். அவங்க எப்படி பார்த்தா இந்துக்கள் தானே, அவங்களாம் இந்துக்களில் சேர்க்க மாட்டீங்களா? நான் இந்துக்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஹரிஜனங்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் கிடைக்க வேண்டிய சலுகைகளை அதை பிடிங்க மற்றவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்கிறேன். அதுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய உண்ணாவிரதம் இருந்தார், பெரிய போராட்டம் நடத்திருந்தார். அதை ஆரம்பித்தது நான் தான். என்னென்ன சலுகைகள் எப்படி கொடுக்குறாங்க, எந்த ஃபீல்டில் கொடுக்குறாங்க, அதனால் இந்துக்களுக்கு என்ன கிடைக்காது போச்சு. என்ஜினியரிங் காலேஜ் இத்தனை சீட் கிடைக்க வேண்டியது கிடைக்கல, மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிடைக்க வேண்டியது பெரிய லிஸ்ட் போட்டிருந்தோம், ஸ்டாட்டஸ் வச்சுருக்கோம். உங்களுடைய இயக்கத்தில் இதுக்கு முன்னாடி இந்த மூகாம்பிகை மணி, வலசை ஜெயராமன், ஸ்ரீதர் இந்த மாதிரியான ஒரு பேச்சாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் அவர்கள் எங்கு சென்றாலும் வந்து உங்களுடைய கொள்கைகளை விளக்கி சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர்களெல்லாம் அவர்களுடைய அடுத்த இடம் வயசாயிட்டுது. ரெண்டாவது அவங்க வேறு தனியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. அவங்களுடைய சொந்த என்ன குறிப்பிடவில்லை. மூகாம்பிகை மணி இப்போ எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் இருக்கார். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த கொண்டு வந்துருக்கலாமே ஆள். அவங்க அவர்கள் மூகாம்பிகை மணியோ வலசை ஜெயராமனோ ஸ்ரீதர் வந்தாச்சு இந்து முன்னணியில் வந்தாச்சு. ராமகோபாலன் தவிர வேறு எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? ஐயோ யாருக்கும் தெரியலன்னா அதுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் என்ன தான் இன்டர்வியூ பண்ணுறீங்க? முருகானந்தத்தை இன்டர்வியூ பண்ணீங்களா? நான் அடுத்த கட்டம் இன்றைக்கி அடுத்த எனக்கு பிறகு பொறுப்பேற்கக்கூடியவர் முருகானந்தம். அவர் தான் மாநில செயலராக இருக்கார். இப்போ நான் ப்ரெஸ்ஸில் எனக்கு கூப்பிடலேங்கிறதுக்காக ப்ரெஸ் மூலமாக எந்த இயக்கம் வளராது, எந்த இயக்கம் அழியாது. உழைச்சா வளரும், இல்லைன்னா வளராது. விஸ்வரூபம் படம் வந்தபோது முஸ்லீம்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கடல் அப்படின்னு ஒரு படம் வந்தபோது கிறிஸ்தவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இந்துக்களை பற்றி விமர்சனம் பண்ணி இந்து தெய்வங்களை வந்து உருவங்களாக ஆக்கி கேரக்டர் ஆக்கி நிறைய காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இந்துக்களுக்கும் உங்களை மாதிரி இயக்கங்களுக்கும் வந்து பொறுமை அதிகமாகிடுச்சா, அல்லது அதெல்லாம் கண்டுக்க வேணாம்னு? அதாவது எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பேன். விஸ்வரூபத்தை அப்படியே விட்டுருந்தாலும் முடிஞ்சு போச்சு. விஸ்வரூபத்தை கண்டுக்கவே இல்லை. நான் விஸ்வரூபம் படம் ஒரு தடவை பார்த்துருந்தேன். படம் ஒன்றுமே இல்லை. அது என்னமோ டும் டும் டம் டம்னு சத்தம் கட்டுது. போய் பார்த்துருந்தேன், எங்கேயோ சேலத்துலேயும் எங்கே போயிருந்தேன், பார்த்துட்டு வந்தேன். அதை நான் எதுக்காக பெருசாக்கணும்? விளம்பர ஏஜென்ட்டாக நான் இருக்கணும். அதே மாதிரி கடலுக்கு நான் ஏஜென்ட்டாக இருக்கணும். ஏதோ ஒரு புது படம் வந்திருக்கு, அதில் கிறிஸ்தவ பாதியை பற்றி கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அதையும் பார்க்கல, இதையும் பார்க்கல. எதையாவது ஒன்றை பார்த்து அது பெருசாக அவன் பெரிய ராமகோபாலன் வந்துட்டு போனார். அந்த ஏதோ ஒரு படத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். வந்தோடனே தலைவான்னா இல்லைப்பா விஜய் வராரு, அவரை பார்த்துக்கொண்டு நான் தலைவர் கிடையாது, நான் சும்மா அடிபட்ட சொல்கிறேன் தான். ஸோ இது போன்ற போராட்டங்களால் பப்ளிசிட்டி தான் வளருதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். அந்த படக்காரனே சிதமே பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஒரு கேஸ் போட சொல்கிறான். படம் தோற்று போயிடும்னு நினைஞ்சுன்னா அப்போ ஒரு கேஸ் போட சொல்கிறான். போட்டோன்னே அது வந்து வாய்தா இழுக்கிறான். இவன் பேட்டு காண்றான். கண்டோடனே இந்த படம் அது ஒரு ஓடாத படம் ஓட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் அது போட்ட முதல் வெளியில் வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அதுக்கும் இது மாதிரி உள்நோக்க காரணங்கள்? ஆமாம், நான் ஒரு படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன், ஓடாத படம் ஓட ஆரம்பிச்சு அப்படின்னு. அதனால இந்த விம்பை பண்ண விட்டேன். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி 4 பேர் தான் பார்த்துருப்பாங்க, சொன்னால் ஆமாம். எதுக்கு நான் பல பேர் பார்க்க வைக்கணும்? இஸ்லாமியர்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை உங்களை மாதிரி இந்து இயக்கங்களால் வந்து ஏற்படுத்த முடியல. அதை ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா 2 மதமும் 2 ஐடியாலஜிஸ். மதம் இல்லை, அது ஒரு ஆர்மி. இஸ்லாமும் கிறிஸ்தவ மதமும் ஒரு ஆர்மி. அதுக்கு ஜென்ரல் இப்போ இங்கே போப் வேட்டிக்கனில் உட்காந்துருக்கார். இதுக்கு அரப் கண்ட்ரீஸ்லேருந்து இதுக்கு டைரக்ஷன்ஸ் வருது. இந்துக்களுக்கு சுதந்திரமாச்சே. இஸ்லாமிய பரப்புறதுக்கு உலகத்தில் 35 நாடுகள் இருக்குது. கிறிஸ்தவ மதத்தை பாதுகாக்க வளர்க்க பரப்ப 50 நாடுகள் இருக்குது. இந்துக்களுக்கு ஒரு நாடு கூட கிடையாது. ஒரு குட்டி நாடு ஏற்பாடு இருந்தது, அதை அழிச்சிட்டோம். ஆனால் நாடு இல்லைங்கிறதுக்கு பற்றி இல்லை. ஒரு மதத்துக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் என்ன வந்தாலும் தாக்க முடியாது.
இஸ்லாமியர்கள் வந்து ஒரு போராட்டம் ஏதாவது அறிவிச்சாங்கன்னு பண்ண முடியும். அப்படி குழந்தைகளும் பெண்களும் திருமணம் திரள்றதை பார்க்க முடியும். ஆமாம். ஆனால் நீங்கள் ஏதாவது போராட்டம் அறிவிச்சுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், போதுமே. இது வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா நான் டிவியில் நியூஸ் பார்க்குறதும் பார்த்துருக்கேன். 2 பேர் பேனர் வச்சுன்னு உட்காந்துருப்பான். அது ஃபோக்கஸ் ஆகும். வெளிநாட்டில் படித்தவன் பண்புள்ளவன் இருக்கிற இடத்துல பெரிய கூட்டம் தேவையில்லை. ஒரு நல்ல காரியம் வந்து ஒரு ஆள் இருந்தால் போதும். ஒரு தடவை ஒரு ஊரில் ஏதோ ஒரு கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டோம். அதுக்காக தஞ்சாவூரில் ஏதோ ஒரு கிராமத்தில் நான் போயிருந்தேன். போகும்போது பார்த்தா இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அந்த ஊரில் அடுத்த ஊரில் காட்டணும் இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் உடனே திரும்பி வந்து அங்கே போராட்டம் நடத்த போகிறேன் சொல்லிட்டு போனேன். சொன்னால் திரும்பி வந்து 600 பேர் போலீஸ் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. போலீஸ்காரங்க தான் 600 பேருக்கு கேட்க முடியுது. அப்போ விஷயம் ப்ராமினெண்ட் ஆகிடுது. அப்புறம் வந்து அந்த நிலத்தை கைவிட்டாங்க. யார் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருந்தாங்க வெளியேறிட்டாங்க. அவங்களுக்கு கூட்டம் சேரும் சார். நான் வந்து வசனம் பேசலை, சிங்கிளாக தான் எங்களுக்கு கூட்டம் சேர்த்து காரியம் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. 2வது, ஹிந்து மதத்தில் இந்த மாதிரி தான் தொழில் நடத்தணும், இத்தனை நேரம் தான் வந்தாகணும். அது ஆர்கனைஸ்டு ரிலிஜன். ஹிந்து தர்மம் ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் இல்லை. நான் முதல்ல சொன்னேன்ல, பாவாத்வைத்தம் பிரகுர்வீத்த கிரியாத்வைத்தம் ந காரேத் அப்படிங்கிற டிக்டமே இருக்குது. பெரியவர்களுடைய இதுவே இருக்குது. நீங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி போட்டு அடிச்சுடாது. ஒரே சட்டையை எல்லாருக்கும் போடாது. ஒருத்தன் குண்டாக இருப்பான், ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான். அதனால் எல்லாருக்கும் ஒரே விதமாக சைவம் வைஷ்ணவம் கணபதி சாக்தம் ஜெயினம் பௌத்தம் இது மாதிரி 108 இருக்குது. அது இருக்கிறது தான் இந்துக்களுக்கு வேல்யூ. ஒரு குச்சி இருக்குது, ஒரு தனியாக இருந்தால் ஒடிச்சிடலாம், ஒரு குரூப்பாக இருந்தால் ஒடிக்க முடியாது. இது எல்லாம் இண்டிபெண்ட் பட் ஸ்ட்ராங். ஆனால் ஒரு குச்சி இன்னொரு குச்சியும் போட்டி போட்டுருக்கேன். போட்டுமே சர்வேல் தி ஃபிட்டஸ்ட். போட்டி போட்டால் தரம் உயருமே. எல்லோரும் டிஸ்கஷன் வருவாங்க. இங்கே சைவ வைஷ்ணவத்துக்கு நடந்த டிஸ்கஷன் எவ்வளோ பெருசு நடந்திருக்கு. உங்கள் ஊரில் ஸ்ரீவித்தூரில் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஏதோ ஒரு மண்டபத்துக்கோ ஒரு யானைக்கோ ஒய்யாகிறதுல சண்டை நடந்தது. இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அதில் நடக்கட்டும்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் நடக்கட்டும் நடக்காத இருக்கட்டும்னு சொன்னாலும் அன்காக்க போகிறதில்லை, நடக்கணும்னு சொன்னால் நடக்க போகிறதில்லை. சரி பார்க்க. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடில் பார்க்கும்போது இந்து முன்னணியுடைய ராமகோபாலுடைய அரசியல் நிலைப்பாடு பார்க்கும்போது திடீர்னு அதிமுக பக்கம், திடீர்னு பாரதிய ஜனதா பக்கம் ஒரு நிலையான ஒரு பார்வை இருக்கிற மாதிரி தெரியும். இருக்காது. நீங்கள் இன்னும் கருணாநிதியையும் திராவிடர் கழகத்தையும் மட்டும்தான் ஆதரிக்கல. ஆமாம், வேறு யாரும் இல்லையே. பாமக எங்கே இருக்காங்க பாவம். விஜயகாந்த் எங்கே இருக்காரு? விஜயகாந்த் கூடலாம் போயிட்டுருக்காங்க. எனக்கு அரசியல் தெரியாது, பேப்பரில் படிக்கணும்னு தான் சொல்லிட்டுருக்கேன். அதனால் நான் யார் ஆதரிக்குங்கிறது எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், யார் ஆதரிக்கிறது இந்து சமுதாயத்துக்கு நல்லது, இன்னார் ஆதரித்தா இந்து சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொன்னால் ஆதரிச்சுவேன். அதனால் கெட்ட பேர் இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு அரசியல் ஆம்பிஷன்ஸ் இல்லாதனால என்ன மக்கள் நம்புகிறாங்க. தேர்தல் வந்து யார் இந்துக்கள் ஆதரிக்கிறாங்கிறது மாறுமா என்ன? மாறும். இப்போ அடுத்த தேர்தலில் என்ன ஒன்று போகிறீங்கன்னு கேட்பீங்க. சொல்ல மாட்டேன். பிஜேபி தான் ஆட்சி சொல்ல மாட்டேன். இப்போ சொல்ல மாட்டேன். தேர்தல் ரொம்ப நாள் இருக்குது. அப்போ எங்கள் மத்திய குழு சேர்ந்து ஆலோசித்து பதில் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லணும். மத்திய குழு, உயர்மட்ட குழு, ஆமாம், தலைமைச் செயற்குழு, ஆமாம், எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணி தனித்தனியாக ஆலோசனை பண்ணிட்டு அப்புறம் ஒன்றா கூடி ஆலோசனை பண்ணி மூப்பனார் பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல் ஆங்கிள் வருது. இந்த கேள்வி கேட்டால் இன்னும் 16ஆம் தேதி இவ்வளோ பேர் சந்திக்க போகிறாங்க. 16ஆம் தேதி கேட்டால் 24ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு வந்துடும் சொல்லுவார். 24ஆம் கேட்டால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி எல்லாம் ஒரே பரபரப்பு இருக்கும். இப்போ வந்து நரேந்திர மோடி தான் பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்திருக்கு. அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? நான் நரேந்திர மோடியினுடைய நண்பர், அவர்களுடைய நண்பர். அவர் நாட்டுக்கு பிரதம மந்திரியாக வந்தால் இந்த நாட்டுக்கு எல்லா துறைகளையும் நன்மை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அத்வானி வந்தாருன்னா அந்த நன்மை பண்ண முடியாது. நான் இவரை பேசுகிறேன், நீங்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணாதீங்க. 2 பேரும் தனித்தனி விதத்தில் 2 ஜெயண்ட்ஸ். 2 பேரும். ஒருத்தர் இப்போ புதுசாக ரைசிங் ஸ்டார். அவர் ஏற்கனவே ரொம்ப பழந்துன்னு கொட்டவர். அவரும் வேணும், இவரும் வேணும். இவராகவும் பிச் பண்ணாதீங்க. இவருக்கு அவர் மோத ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் தானே இருக்க முடியும், ஒரு கட்சிக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் தானே இருக்க முடியும். அது அவங்க முடிவு பண்ணிட்டோம். எனக்கு என்ன, கட்சி தானே முடிவு பண்ண போகிறது. நானும் முடிவு பண்ண போகிறேன். எங்கிட்ட கேட்க போகிறாங்க, நான் கட்சியில் இல்லையே. நரேந்திர மோடிக்கு ஒரு தரம் வச்சுருந்தீங்கன்னு அத்வானிக்கு என்ன தரம் இல்லைன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நாங்கள் ஒன்றும் திறமை வைக்கலையே. இவர் இன்றைக்கி பாப்புலர் லீடர். இன்றைக்கி உங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தால் கூட
ஒரு 20,000 பேர் வருவாங்கங்க. தமிழ்நாட்டில் ஒன்றுமே தெரியாத ஒரு பத்து. நரேந்திர மோடி, நான் இப்போது 2 ஊரில் கூட்டத்துக்கு போயிருந்தேன். கரூர்லேயும் திண்டுக்கல்லையும் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிற போது ஏதோ பேச்சு வேகத்தில் சொன்னேன், அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி தான் வரணும், வந்தால் நாட்டுக்கு. ஒரே கூச்சல், ஒரே ஆதரவு, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அடுத்த ஜென்ரேஷனுடைய தலைவர் நரேந்திர மோடி பற்றி தினம் ஒரு இந்த டைம்ஸ் நவ் சீன் நைவேனில் ஒரு 15 நிமிஷம் தினம் அவர் வந்தே தீரணும். வரலன்னா அது முட்டு பெறாது. அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி அடிப்படையாக கொண்டு ஒரு பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. தருமபுரி பிரச்சனையாகட்டும், மரக்காண கலவரமாகட்டும், அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்கக்கூடிய அவருடைய மரணம் உள்ளிட்ட விஷயங்களாக இருக்கட்டும். ராமதாஸ் காதல் திருமணங்கள் காதல் நாடகமாக நடத்தப்படுகின்றன அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி மேலே வைக்கிறார். இங்கே காதல்ங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் கூட அப்பப்போ காதல் ஜிகாத் பண்ணுறாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவீங்க. ஒரு காதலில் ஜிகாத் அப்படின்னு ஒரு விமர்சனம் கொடுக்குறதும், காதலில் காதல் நாடகம்னு ஒரு விமர்சனம் கொடுக்குறதும் சரியான விஷயமா? இல்லை. நான் இந்த தர்மபுரி அந்த ஒரு யாரோ ஒரு பொண்ணு யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இது என்ன பிரச்சனை என்ன இருக்குது? பாப்பாத்தி எல்லா வீட்லேயும் இருக்கா, எல்லா சமுதாயத்துக்காரையும் எல்லா வீட்லேயும் இருக்கா, எல்லா சமுதாயத்துக்காரனும் எல்லா சமுதாயங்களும் கல்யாணம் பண்ணியிருக்கா. திடீர்னு எப்படி முளைச்சது இது? இந்த எங்கள் ஜாதியை தொடக்கூடாதுங்கிறான் தான், எங்கள் ஜாதி பொண்ணு எங்கேயும் போகக்கூடாதுங்கிறான். என்ன கூத்துன்னு தெரியும். அது அவங்களுடைய சாய்ஸ். அது எப்போ கட்டுப்படுத்த முடியுமா? எப்போவும் கட்டுப்படுத்த முடியாது. இதே மாதிரி 2 மதத்தினர் கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் லவ் ஜிகாத். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். லவ் ஜிகாதுங்கிறது வேறு சமாச்சாரம். நீங்கள் நான் ஒரு புஸ்தகம் கொடுக்குறேன், படிங்க. லவ் ஜிகாதுங்கிறது ஒரு அப்பாவி பொண்ணை பொய் சொல்லி ஏமாற்றி அந்த மதத்துக்கு இழுக்கிறது, அவளை பயங்கரவாதியாக்குறது, அதுதான் லவ் ஜிஹாத். ஆனால் ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு ஹிந்து பையன் முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ஏன் சும்மா கத்தி எடுக்கிறாங்க? ஹிந்து பையனுக்கு காதல் பண்ணக்கூடாதா? ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? ஸோ இந்து பையன் முஸ்லீம் பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு பரவாயில்ல. ஆமாம். முஸ்லீம் பையன் இந்து பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு கவலை. எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, ஹிந்துக்கள் எப்படி ஹிந்து பையங்களை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஹிந்து பொண்ணை எடுத்துகிட்டு போகலாம். முஸ்லீம் பொண்ணை ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது? சர்ச் பக்கத்தில் மசூதி வரக்கூடாது, சர்ச் பக்கத்தில் ஹிந்து கோயில் பக்கத்தில் சர்ச் கட்டுறான். அப்போ சர்ச்சுக்கு பக்கத்தில் ஹிந்து கோயிலுக்கு ஏன் கட்டக்கூடாது? கன்னியாகுமரியில் பெரிய போராட்டம், 100 கோயிலுக்கு பக்கத்தில் சர்ச் கட்டியிருக்கான். வேணும்னு இடமில்லாது இல்லை. அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க, நிதானமானவங்க, யோசிக்கக்கூடியவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். பண்ணுறதில்லை. இப்போ சமீபத்தில் வெள்ளையப்பன், ஆடிட்டர் ரமேஷ்னு அடுத்தடுத்து இந்திய இயக்கத்தில் கொல்லப்பட்ட போது தமிழரசுடைய செயல்பாடு ஒரு சிறப்பு புலனாய்வுக்குள்ளே நியமிச்சிருக்கு. இது சரியான அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் மேலும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசு என்ன செய்யணும் உங்களுடைய எதிர்பார்ப்பு? காவல்துறையில் புலனாய்வுத்துறை அப்படின்னு ஒன்று வேலை செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். சரியாக வேலை செய்யலை, சரியான ஆஃபீஸர்ஸ் இல்லை. ஒரு அட்டாக் வரப்போகுது, இன்னும் தாக்கலாம்ங்கிறது அந்த துப்பு ஏற்கனவே கிடச்சிருக்கணும். அப்படி கிடச்சி ரமேஷுக்கும் வெள்ளையப்பனுக்கும் பாதுகாப்பு போட்டு தான் நடந்திருக்காது. நான் ஒரு ஆஃபீஸில் கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதான்னு கேட்டேன். தெரியாது என்ன டெலிஃபோன் கான்வர்சேஷன்லேயே எங்கள் டெலிஃபோன் தான் ஒட்டு கேட்பீங்க, மற்றெல்லாம் கேட்க மாட்டிங்களா? யார் யார் என்னென்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? யார் யார் இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியுங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஃபோன் ஏன் டேப் பண்ணலன்னு கேட்டேன். சரி, அதிலே பதில்னு சொல்லிட்டேன். நீங்கள் அந்த சிரிச்சதிலே பதில் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ தமிழக அரசுடைய உளவுத்துறை சரியாக செயல்படலாம் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க? ஆமாம், உளவுத்துறை செயல்பட்டு இருந்துன்னா இந்த 2 பேருக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கணும். அதுக்கு இன்னொன்று இன்விடேஷன் கூட சொல்கிறாங்க, அதை நான் அவ்வளோ தூரம் போக விரும்பலை. இந்த 2 பேரையும் நாங்கள் கொல்லலை, நீ கொல்லுடு அப்படின்னு இருக்கலாமோ? கூலிப்படையை வச்சு கொல்றதுக்கு பதிலாக முஸ்லீம் டெரரிஸ்ட்டை வச்சு கொலை பண்ணிடலாமோ? அப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி கேள்விப்பேன். நான் அது ரொம்ப ஃபார்ஃபெச்ட். இல்லை, கூலிப்படையை வச்சு யாருக்கு உழவு முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேலப்பாளையம்னு ஊர் இருக்குது. அந்த மேலப்பாளையத்து டெரரிஸ்ட் தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்யணும். மதுரையில் நெல்பேட்டைங்கிற இடத்துல இருந்து வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஏரியாவை கண்காணிச்சிருக்க முடியும், யார் வராங்க போகிறாங்க. முன்னே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க, 2வது பேரிகேட் போடுவாங்க.
கோயம்புத்தூரில் அதே மாதிரி கரும்பு கடை இந்த ஏரியாலாம் போகிறதா இருந்ததுன்னா அங்கே வெஹிக்கிள் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. என்ன கூட அந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி வேறு வழியாக போச்சுக்கோங்க. அப்படி கண்காணிப்பு சரியாக இருந்ததுன்னா இப்படி நடந்திருக்காது. நீங்கள் மேலப்பாளையம், நெல்பேட்டை இதெல்லாம் சொல்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய யாராவது 1-2 பேர் செஞ்சாங்க அப்படிங்கிறக்காக அந்த ஏரியாவே தீவிரவாத ஏரியான்னு சொல்ல முடியுமா? நீ அப்படி சொல்லவே இல்லை. நான் அதாவது எந்த பகுதியில் கட்டுறதுக்கு இப்போ நான் மதுரைக்காரன்னு சொல்கிறேன். மதுரைக்காரன் எல்லாரும் கட்டோம்னா ஜென்ரலைஸ் பண்ணவே இல்லை. நான் இப்போது ஒரு திருவிழிகள் நடக்குதுன்னு சொல்கிறேன். திருவிழிகள் எல்லாருமே பண்ணுறாங்களா என்ன? அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீங்கள் அந்த பார்வையில் பார்க்குறீங்க, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அந்த எண்ணமே இல்லையே எனக்கு. அதாவது சில பகுதிகளில் பயங்கரவாத நடமாட்டம் சகஜமாக இருக்குது. என்னென்ன ஏரியாவெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஒரு தடவை கோயம்புத்தூர் கலெக்டர் நான் சந்திக்க போயிருந்தேன் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கோயம்புத்தூர் கலவரங்கள்லாம் நடக்க சொன்னீங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இந்த ஊரில் ஏன் இருக்கீங்கன்னு கேட்டார். நான் எங்கே போகணுன்னு சொன்னீங்க கேட்டார். இந்த கோயம்புத்தூர் சென்சிட்டிவாக இருக்கேன்னு சொன்னார். சென்சிட்டிவாக இல்லாத ஊர் பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன். ஊர் இந்த ஊரில் சென்சிட்டிவே இல்லை, நீ அங்கே போகலான்னு சொல்லுங்கள். நீங்கள் போகலான்னு சொன்னால் போவேன்னா போக மாட்டேங்கிறது வேறு விஷயம். என்னை போகாத தடுக்கிறதுக்கு உங்களால் முடியாதுங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் இது எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்களால் எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்துலையும் டெரரிஸ்ட் இருக்கானே. எல்லாருமே டெரரிஸ்ட்டாக மாற முடியுமே. என் மதத்துக்காக நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் டெரரிஸ்ட் தானே. யார் ஜிஹாதை பின்பற்றானோ அவன் டெரரிஸ்ட் தானே. ஜிஹாதுங்கிறது புனித பொருட்கள் அவங்க வேற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி வந்துடுமா என்ன? சொல்லுங்கள், என்ன பேர் சொல்லுங்கள். இல்லை, அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க தான் இருக்கும். அதுவும் சட்ட ரீதியாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜிஹாத் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. பாம்பே குண்டு வெடிப்பு, அக்ஷர்தான் குண்டு வெடிப்பு, டெல்லி குண்டு வெடிப்பு, இதெல்லாம் என்ன நடந்திருக்கு? இதெல்லாம் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வந்தவங்க செஞ்ச விஷயம். அப்படியா? அதையும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஒன்றாக்கிடலாமா? இல்லை, வெளியில் செய்கிறதில்ல. வெளியில் செய்கிறவன் உள்ளூர் ஆதரவு இல்லாத செய்ய முடியுமா? அவனுக்கு துப்பு கொடுக்கறதோ, அவனுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கறதோ, அவனுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுக்கறதோ ஆள் இல்லைன்னா பண்ண முடியுமா? அவனார உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பயங்கரவாதி ஏதாவது பிடிக்கப்பட்டாருன்னா அதுக்கு ராமகோபாலன் துணை போனார்னு சொல்லிட முடியுமா? இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்தால் சொல்ல வேண்டாம். எனக்கு என்ன இந்த இந்துக்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு உதவாத சமுதாயம் சார். இது அடுத்த வீட்டில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் அடுத்த வீட்டில் இந்த வீட்டில் யார் இருக்கான்னு தெரியும். ஆனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல. முஸ்லீம் சமுதாயம் வெல்நெட் அது உண்டா இல்லையா? அவங்களுக்குள்ள ஒருத்தர் நல்ல கருத்து ஒரு உடன்பாடு இருக்குது. இந்த இமாம் அலி சுட்டு கொல்லப்பட்ட பிறகு அந்த இமாம் அலியினுடைய சமாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 முஸ்லீம் பெண்கள் போயிருக்காங்க. நாங்கள் 5000 முஸ்லீம்கள் 5000 இமாம் அலிகளை எங்களுடைய கருவில் சுமக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு கோஷம் போட்டிருக்காங்க. இது என்ன ஹிஸ்டீரியா, மாபி ஹிஸ்டீரியா? ஏன் இப்படி இருக்குது? வீரப்பன் செத்த போது கூட தான் அவருடைய சமாதியில் எல்லாருமே எல்லாம் போனாங்களா? எல்லா இந்துக்களும் போல எல்லாரும் நிறைய பேர் போகிறாங்க. இன்னைக்கு கூட அது நினைவாக போற்றப்படுது. பாருங்கள், நீங்கள் வாதத்துக்காக சொல்லாதீங்க. வாதத்துக்காக சொன்னால் நீங்களும் சோத்து போடுவீங்க. நான் அதுக்கு எதிர்வாதம் சொல்லுவேன். இல்லை, உங்களோட நான் வாதம் பண்ண முடியாது. வாதம் பண்ணுங்க, நீங்கள் வாதம் பண்ணுறதுக்காக தான் இருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வீரப்பனையும் இமாம் அலியும் ஒன்றா நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருமே தவறான பாதையில் போனவங்க. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. ரெண்டு பேருமே தவறான பாதையில் போனவங்க தானே. தவறான பாதையில் போனவன் இல்லை. ஒருத்தர் அவனுடைய பொருளாதார லாபத்துக்காக செலுத்து பண்ணுறான், இன்னொருத்தர் தன் மதத்துக்காக பண்ணுறான்னு நினைக்கிறான். ரெண்டு பேருமே பண்ணது கொலையும் கொள்ளையும் தானே. கொலையும் கொள்ளையும் இருந்தால் கூட எல்லா கொலையும் சமமாயிட முடியுமா? தேசம் பிரிஞ்ச போது கொலை நடந்தது. இந்துக்கள் தனி தேசியனும் முஸ்லீம்கள் தனி தேசியனும் 2 பேரும் ஒன்றா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நவக்காடியில் எவ்வளோ நடந்திருக்கப்போ. இப்போ ஒரு புது படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஹிந்தியில். இந்த தேசத்தை பிரிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தவங்க பிரித்த பிறகு இங்கே இருக்கிறது யாராவது அனுமதிப்பாங்களா? இதனுடைய கடைசி கேள்வி. இதில் நிறைய முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது. நம்ம ஒரு தலைமுறையில் ஒரு சமயத்தில் ஒருத்தவங்க இருந்தவங்கள அப்போ பாகிஸ்தானில் இந்துக்கள் கொல்லப்படுறது சரின்னு சொல்லிடுவீங்க இல்லையா நீங்கள்? எப்போ பாகிஸ்தானில் இப்போ இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, கோயில்கள் இடிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதுவும் இதுவும் ஒன்று தான் இல்லையா? எப்படி நீங்கள் பிரிச்சாங்க அவங்க அதே கேள்வி அவங்க கேட்டால் பிரித்த போது. சரி சார், பிரித்த போது இந்துக்கள் இங்கே இருக்க வேண்டியதே இல்லைன்னு சொல்லி அவங்க பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியிருந்தாங்கன்னு அப்படி பண்ணியிருக்க சொன்னார் அம்பேத்கர். அங்கே இருக்க இந்துக்கள் எல்லாம் இங்கே பாதுகாப்பு கொண்டு, இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் பாதுகாப்பு கொண்டு போன்னு சொன்னார்.
ராஜகோபாலாச்சாரி வேண்டாம்னார். நடந்திருந்தால் பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் பற்றி அப்போ நடந்திருந்துன்னா தேசத்தினுடைய தலைவியை மாறியிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப நன்றி. தந்தி டிவி எல்லாருக்கும், நேயர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள், பாராட்டுக்கள்.